அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் மனிதநேயம் என்ற தலைப்பு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மனிதநேயத்தை பொறுத்தவரை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரிடமும் கட்டாயமாக இருக்க வேண்டிய உயரிய பண்புதான் இந்த மனிதநேயம். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய ஒரு உயரிய பண்பு இந்த மனிதநேயம். ஆனால் இந்த காலத்திலே மக்களுடைய பண்புகளையும் குணங்களையும் எடுத்து பார்த்தால் குறிப்பிட்ட சிலரிடத்தில் இந்த மனிதநேயம் இருந்தாலும் பலரிடத்தில் இந்த மனிதநேயம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. இதற்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், கல்லூரிகளுக்கு சென்று பல வருடங்கள் படித்து பட்டம் பெற்றவர்கள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறார்கள்? அவர்களிடத்தில் இந்த மனிதநேயம் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மருத்துவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவத்தை பொறுத்தவரை அதை ஒரு தொழிலாக நாம் பார்க்கக்கூடாது. அது மனிதாபிமானமிக்க மனிதநேய கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு துறைதான் இந்த மருத்துவத்துறை. அந்த மருத்துவத்துறை இன்றைக்கு எப்படி மாறி வருகிறது என்று யோசித்து பாருங்கள். மருத்துவர்களை எடுத்து பார்த்தால் பல பேர் இன்றைக்கு அதை ஒரு தொழிலாக மனிதநேயம் மற்றவர்களாக இன்றைக்கு அந்த துறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். கிட்னியை யார் திருடுகிறார்? மருத்துவர்கள் தான் கிட்னியை திருடுகிறார்கள். பட்டம் படித்தவர்கள், கல்லூரிகளுக்கு சென்று கல்வியை வளர்த்தவர்கள் கிட்னியை திருடுகிறார்கள். ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு பேஷண்ட்டுக்கு இக்கட்டான நிலை ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கிறோம். நோயாளியுடைய அந்த இக்கட்டான நிலையை பயன்படுத்தி இல்லாத பொல்லாத வரிகளை எல்லாம் செலவுகளை எல்லாம் சுமத்தி நோயாளி மருத்துவமனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பில்லு வருது, பக்கம் பக்கமா வருது. எல்லாம் என்னன்னு பார்த்தா அநியாயமான அக்கிரமான வசூலிப்புகள். இப்படி நோயாளிகளை பயன்படுத்தி வசூலிக்கக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அது எவ்வளவு மனிதாபிமானியத்தோட செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை எடுத்து பாருங்க. அவர்களில் எவ்வளவு பேர்களிடத்தில் இந்த மனிதநேயம் இருக்கிறது? ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கல்லூரிக்கு ஒரு மாணவன் புதுசா வர்றான், கல்லூரிக்கு சேர வர்றான். பழைய மாணவர்கள் என்ன செய்யணும்? பழைய மாணவர்கள் புதிதாக வந்து சேரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆர்வம் ஊட்டணும், அக்கறை ஊட்டணும், புத்துணர்வை ஏற்படுத்தணும், கல்லூரிகள் இப்படி எல்லாம் படிக்கணும் என்று அவர்களுக்கு வழிகாட்டணும். இதுதான பழைய மாணவர்கள் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில், பகுத்தறிவு பேசப்படக்கூடிய இந்த காலத்தில், கலாச்சார உச்சியிலே சென்றிருக்கிறோம் என்று மாறுதட்டக்கூடிய இந்த காலத்தில் கல்லூரிகளில் என்ன நடக்கிறது? புதிதாக ஒரு மாணவன் வந்தால் ரேகிங் என்ற பெயரில் அந்த மாணவனை கொடுமை செய்யக்கூடிய ஒரு நிலையை கல்லூரிகளில் பார்க்கிறோம். தண்ணியே இருக்காது, தரையில நீச்சடிக்கணும் சொல்லுவான். தண்ணியே இருக்காது, தண்ணியில விட்டா நீச்சடிக்கலாம். புதுசா ஒரு மாணவன் வந்தா தரையில நீச்சல் அடி அப்படின்னு சொல்றான். வாயில செருப்பை கட்டிட்டு கல்லூரி முழுக்க ஒரு சுற்றுவா என்று கூறுகிறான். இப்படி எத்தனை விதமான கொடுமைகள் புது மாணவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் செய்யறது யாரு? படிக்காதவனா? பள்ளிக்கூடத்துக்கு போகாதவனா? எழுத படிக்க தெரியாதவனா? கல்லூரிகளுக்கு போய் பல வருடங்கள் படித்தவன் இந்த மனிதநேயமற்ற காரியத்தை செய்கிறான். இந்த காரியத்தை பள்ளிக்கூடத்துக்கு போகாம
விவசாய நிலத்துல உழுது கஞ்சியையும் கூளையும் சாப்பிடுகிறானே ஒரு சாதாரண விவசாயி, படிக்க தெரியாதவன், அவன் கூட செய்ய மாட்டான். ஆனால் இன்றைக்கு படித்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதநேயம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், மனிதநேயம் மற்றவர்களும் இன்றைய காலத்தில் அதிகமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சமீப காலத்திலே சுனாமி வந்தது. சுனாமி வந்துச்சா? அதனுடைய பாதிப்பு கல் நெஞ்சம் கொண்டவர்களை கூட கரைய வைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டது இந்த சுனாமியால். அந்த சுனாமியில மனம் உருகி கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட மனம் வந்து இறக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள். நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பிலே பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களிடமிருந்து வசூலித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் விநியோகம் செய்தோம். அப்படிப்பட்ட இக்கட்டான இந்த நேரத்தில் மனிதாபிமானம் இல்லாம, மனிதநேயம் இல்லாம நடந்து கொண்டவர்களும் உண்டு. என்ன செஞ்சா, உடல்கள், அந்த செத்த பிணங்கள் கடலிலே மிதந்து வந்து கரைகளிலே ஒதுங்கி இருக்குமே, அந்த உடல்கள்ல ஆபரணங்கள் இருந்துச்சு. கையில, காதுல, மூக்குல இப்படி நகனத்தை போட்டிருப்பாங்கல்ல, அது இருந்தது. இறந்தவர்கள் கரை ஒதுங்குகிறார்கள். மனிதாபிமானம் இல்லாம, மனிதநேயம் இல்லாம பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த நகைகளை எடுப்பதில் தான் குறியாக இருந்தார்கள். செய்தித்தாள்கள் நம்ம படிச்சோம். ஒருவனை காவல்துறை பிடிக்கிறது, அவனுடைய பேக்ல பார்த்தா சுண்டு விரல்களா இருக்கிறது, ஆபரணங்களுடன் கூடிய சுண்டு விரல், மோதிரத்தோடு சேர்ந்திருக்கு. காதுல பார்த்தா தோடு, காதை வெட்டி பையில போட்டிருக்கான். இப்ப மனிதநேயம் வளர்ந்திருக்கிறதா இந்த காலத்துல? விஞ்ஞானம் பேசுறோமே, அறிவு பேசுறோமே, பகுத்தறிவு பேசுறோமே, மனிதநேயம் வளரலையே. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த சுனாமி கடல் அலையில் போராடி கொண்டிருந்த ஒரு பெண்ணை பிடித்து பலவந்தமாக கற்பழித்தவர்களும் உண்டு. இதெல்லாம் நம்ம செய்தித்தாளில் கேள்விப்பட்டிருக்கோம். மனிதநேயம் எங்க? இன்னும் வரலையே. ஒவ்வொரு இடத்திலும் வந்தால்தான் மனிதநேயம் மலரும், அது மாற்றத்தை ஏற்படுத்தும். 2 பேர்த்த மனிதநேயம் இருக்கு, 10 பேர்த்த மனிதநேயம் இல்லையா? அந்த 2 பேர்த்த இருக்கக்கூடிய மனிதநேயம் கூட ஒரு பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தாது. உலக அளவுல பார்ப்போம், மனிதநேயம் வந்திருக்கிறதா? உலக அளவுல மக்களுக்கு உதவிகள் வரணும், அளிக்கப்படுகின்ற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உலக அளவிலே மனித உரிமை கமிஷன்கள் நிறுவப்பட்டிருக்கிறது. மனித நேயத்தை பேசக்கூடிய பல கழகங்கள் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் ஒரு அநியாயம் நடக்கிறது. அந்த அநியாயத்தை யாராவது தட்டி கேட்கிறார்களா? என்ன அநியாயம்? உலகத்தில் எத்தனையோ பகுதிகளில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாம, உணவு கிடைக்காம, தண்ணி கூட கிடைக்காம அல்லல் படக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. சோமாலியா போன்ற வறண்ட பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா நெஞ்சை கரைக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கலாம். சமீபத்திலே செய்தியில் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. சோமாலியா அந்த பகுதியில் உணவுக்கு வழி இல்லாமல் ஒரு சிறுவன் நடக்க இயலாமல் உடலில் வலுவிழந்து தவழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு கழுகு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்படா இவன் சாகுவான், இவனை கொத்தி நம்ம சாப்பிடுவோம், கழுகு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வறுமை இந்த உலகத்தில் பல பகுதிகளிலே தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் செல்வ செழிப்பு கொளிக்கக்கூடிய நாடுகள், அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள், மனித உரிமையை பேசக்கூடிய நாடுகள், தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள் என்று தங்களை காட்டிக் கொள்ளக்கூடிய நாடுகள் என்ன செய்கிறது? அவர்களுடைய நாட்டிலே உணவுக்கு பஞ்சம் இல்லை, பானங்களுக்கு பஞ்சம் இல்லை, அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கான். அவ்வளவு வைத்துக் கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எல்லாவற்றையும் கடலில் கொண்டு கொட்டுகிறார்கள். தண்டன்னா பால், டன் கணக்கில் கோதுமைகள், டன் கணக்கில் உணவுகள், அவ்வளவும் தேவைக்கு போக அதிகமாக இருக்கு.
அது இல்லாத ஏழை எளிய நாடுகளுக்கு கொடுக்கலாமே என்ற சிந்தனை வரவில்லை. அநியாயமாக கடலில் சென்று வீண்விரயமாக்குகிறார்கள். இப்படி மனிதநேயமற்ற செயல்களை செய்வதை பார்க்கிறோம். ஓரளவுக்கு இஸ்லாமிய நாடுகள் தான் இந்த குர்பானி போன்ற இறைச்சிகள் வரும்போது அதை டப்பாக்களில் அடைத்து விண்களில் அடைத்து ஏழை எளிய நாடுகளுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. ஏன் நம்ம நாட்டுல பாக்குறோமா இல்லையா? ஒரு காலத்துல ரோட்ல ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா சுத்தி முத்தி உள்ளவங்க வருவாங்க. தண்ணி வேணுமா என்ன வேணும்னு உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போறது உதவி செய்வார்கள். ஆனா இன்னைக்கு நகரத்துல ஒருவன் வாகனத்தில் அடிபட்டு விபத்துக்குள் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டு ரோட்டில் கிடந்தானியானால் எவனாவது பக்கத்துல வர்றானா? எவனும் வரமாட்டேங்கிறான். என்னன்னு கேட்டா கேஸ் ஆயிரும், கோர்ட்டு கேஸ் அலையணும். பாருங்க எவ்வளவு சுயநலன் பாருங்க. அந்த இடத்தில் நீ இருந்தால் உன்னுடைய நிலை என்ன? யோசிச்சு பார்க்கிறானா மனிதன்? யோசிக்க மறுக்குகிறான். சமீப காலங்களாக இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, மனித நேயத்தை பற்றி இந்த காலத்தில் உள்ளவர்கள் சிந்திக்க அதிக கடமைப்பட்டிருக்கிறார்கள். மனித நேயத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அதிக தகுதி உள்ளவர்களாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். அதற்காக சொல்கிறேன். சமீப காலங்களாக போர் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை போர், ஈராக் போர், பாகிஸ்தான் போர், நிறைய போர். இந்த அத்தனை போர்களுக்கும் யார் காரணம்? இந்த மனித நேயத்தை பேசக்கூடியவர்கள் தான் காரணம். தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம் என்று வந்தார்கள், 4 பேரை க்ளோஸ் பண்ண போறோம் என்று வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஈராக்கிலே, பாகிஸ்தானிலே, பல நாடுகள்ல
இவர்களால் அழிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு? கொஞ்சம் நெஞ்சமா? அமெரிக்காவுடைய போர் குண்டுகளுக்கு இரையானவர்களுடைய எண்ணிக்கை 6 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஈராக் மக்கள் எவ்வளவு பேர் பலியாயிருக்காங்க? 6 லட்சத்தை தாண்டி லட்சக்கணக்கில் போர்ல. நம்முடைய அண்டை நாடு இலங்கை, அங்க போர் நடந்தது. எத்தனை சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனா இதெல்லாம் யாருக்காவது ஒரு பெரிய விஷயமா தெரியுதா? மனிதாபிமானமற்ற ஒரு காரியமாக தெரிகிறதா? இல்ல, அசால்ட்டா இருக்கிறான், சர்வசாதாரணமா இருக்கிறான். இதுதான் இந்த உலகம். ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட மனிதாபிமானியத்தை மக்களுக்கு சொல்லித் தருகிறது தெரியுமா? மனித நேயத்தை கற்றுத் தருகிறது தெரியுமா? இந்த உலகத்தில் படித்து பட்டம் பெற்றவனுக்கு கூட தெரியாத பல விஷயங்களை சொல்லித் தருகிறது. போர் செய்றீங்களா? என்னடா போர் செய்றீங்க? போரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? போருடைய தர்மங்கள் தெரியுமா உங்களுக்கு? தெரிய மாட்டேங்குது. கோட்டு சூட்டு போட்டிருக்கா, மண்டைய விஷயம் இல்ல. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை பந்தாடுறான் போருங்கிற பேரால. இஸ்லாம் என்ன சொல்லுது? அநியாயம் செய்யறான ஒருத்தவன் உனக்கு உன் நாட்டுக்கு எதிராக படை திரட்டுகிறானா, யாரை நீ அழிக்க வேண்டும்? உன்னுடன் சண்டைக்கு வருகிறானே அவனுடன் தான் நீ போர் தொடுக்க வேண்டும். உன்னுடன் வம்புக்கு வருபவனுடன் தான் போர். சிறுவர்களை போரில் கொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. பெண்களை கொல்லக்கூடாது, மதகுருமார்களை கொல்லக்கூடாது, வயோதிகர்களை கொல்லக்கூடாது. இப்படி அற்புதமான போர் நெறிகளை கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தில் படித்தவனுக்கும் கூட மண்டையில ஏற மாதிரி மனித நேயத்தை வலியுறுத்தி அற்புதமாக மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம்தான் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம். ஆனா யாராவது கடைபிடிக்கிறாங்களா? யாரும் இல்ல. எந்த நாடும் கடைபிடிக்கிறது இல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த போர் தர்மங்களை கடைபிடித்து நீதிக்காக, நேர்மைக்காக போராடி நீதியை நிலைநாட்டி காட்டினார்கள். இஸ்லாம் இந்த மனிதத்தை எப்படி சொல்லுதுன்னா, சும்மா மனிதநேயம் வேணும் மனிதநேயம் வேணும்னு பேசுதா மனிதநேயம் வராது. கடவுள் நம்பிக்கை இல்லாம நிறைய பேர் இந்த மனிதநேயத்தை பேசும்போது என்னமோ கடவுள் நம்பிக்கை மனிதநேயத்துக்கு எதிரானது போல் விலகி கொண்டு, கடவுள்லாம் இல்ல, நம்ம அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும், அதான் கடவுள் என்று பேசக்கூடியவர்களை பார்க்கிறோம். இந்த பேச்சு மனிதநேயத்தை உருவாக்காது. கடவுள் நம்பிக்கை இல்லாமல், இறைவனுடைய அச்சம் இல்லாமல் யாருக்கும் மனிதநேயம் ஏற்படாது. சில நேரங்களில் மனிதநேயம் ஏற்படும், சொல்லுவான், மனிதநேயம் படி நடப்பான். சுயநலம் என்று வரும்போது, தன்னலம் என்று வரும்போது அவன் மனித நேயத்தை விட்டு விடுவான். இதுதான் யதார்த்தம். ஆனால் இறைவனுடைய நம்பிக்கை இருந்தால், இறையச்சம் இருந்தால், சுயநலம் பார்க்காமல், தன்னலம் பார்க்காமல் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தாவது மனித நேயத்தை நிலைநாட்டுவான். அப்படிப்பட்ட மனித நேயத்தை தான் இஸ்லாம் உலக மக்களுக்கு முன்வைக்கிறது. எப்படிப்பட்ட மனித நேயம் தெரியுமா? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல பயான்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இதுல பெற வேண்டிய படிப்பினை இன்னும் அதிகமாக இருக்கிறது. அது என்ன சம்பவம்? 3 பேர் பாதையோரமாக சென்று கொண்டிருந்தார்கள். 3 பேர் குகை தோழருடைய சம்பவத்தை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் காலத்தில் நடந்த சம்பவம். 3 பேர் போய்கிட்டு இருந்தாங்க காட்டோரமா. மழை வருது, மலைக்கு ஒதுங்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ள போறாங்க. ஒரு பெரிய பாறாங்கல் பாறை உருண்டு வந்து குகையின் வாசலை அடைக்கிறது. அது காட்டோர மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இல்ல. யாரும் பாறாங்கல்ல தூக்கி போட வரமாட்டாங்க. குகைக்குள்ள சாப்பாடு கிடைக்குமா? குகைக்குள்ள தண்ணி கிடைக்குமா? காத்து கூட ஒரு அளவுதான் இருக்கும், அதுக்கு மேல வராது. 2 நாள் இருந்தா ஆக்சிஜன் தீர்ந்துருச்சா உள்ளே சாக வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை அந்த 3 ஏற்படுகிறது. இப்ப அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம அவ்வளவுதான், மரணிக்க வேண்டியதுதான், நமக்கு சாவு நிச்சயம் தான். ஆனா அல்லாஹ் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அல்லாஹ்ட்ட நம்ம கையேந்துவோம், நாம செய்த ஏற்கனவே செய்த
நல்ல காரியங்களை முன்வைத்து இறைவனிடம் கோரிக்கை வைப்போம், இறைவன் நம்மளை காப்பாற்றுவான். 3 பேர் முடிவு செய்கிறாங்க. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த ஒவ்வொரு நன்மையை குறிப்பிடுகிறார்கள். இந்த சம்பவத்தை நான் இங்கே எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த 3 பேரும் தாங்க செஞ்ச நன்மையை சொல்றாங்களே, அந்த நன்மை என்னவென்றால் மனித நேயத்துடன் சம்பந்தப்பட்ட நன்மையான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். மனிதநேய மிக்க காரியத்தை செய்தார்கள். செய்திட்டு இறைவனிடத்தில் அதை முன்வைத்து இந்த குகையிலிருந்து இறைவா எங்களை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். அந்த மனிதநேய மிக்க அந்த காரியத்தை செய்ததற்காக இறைவன் அவர்களுக்கு அந்த இக்கட்டான நேரத்தில் கை கொடுத்து அந்த குகையிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறான். அப்படி என்ன அவங்க காரியத்தை செஞ்சாங்க? அதுல ஒரு ஆளு ஒரு பெண்ணை பலவந்தமாக தவறான அடிப்படையில் அடைவதற்கு முயற்சி செய்தார். ஒரு பெண்ணை, அந்த பெண் ஒழுக்கம் உள்ளவர், நான் ஒத்துக்கிற மாட்டேன், விபச்சாரம் செய்ய முன்வர மாட்டேன் என்று அவர் மறுத்துக் கொண்டே இருந்தார். ஒரு நேரத்தில் அந்த பெண்ணுக்கு வறுமை ஏற்படுகிறது. வறுமையின் கோர பிடியில் அந்த பெண் சிக்கிக் கொள்கிறார். இந்த ஆண்ட வர்றாரு சொந்தக்காரரு. ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வர்றாரு. இந்த மாதிரி நான் வறுமையில சிக்கிக்கிட்டேன், எனக்கு வழி தெரியல, ஏதாவது கொடுத்து உதவி செய்யுங்க என்று கேட்கிறார். ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் கேட்கிறார். இந்த ஆண் இப்ப என்ன நினைக்கிறாரு? மனிதனே இல்ல. எப்படி நினைக்கிறாருன்னா, இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த பெண் சம்மதிக்க மறுத்துக் கொண்டே இருந்தார். இப்ப வறுமை ஏற்பட்டிருக்கு, இப்ப நம்ம நிர்பந்திச்சோம்னா கண்டிப்பா ஒத்துக்கிடுவாரு என்று அவர் விளங்கிக் கொண்டு அந்த பெண்ணிடத்தில் டிமாண்ட் வைக்கிறார். உனக்கு தேவையான காசை தர்றேன், ஆனா ஒரு நாள் என் கூட இருக்கணும், தவறான காரியம் என்னுடன் செய்வதற்கு நீ சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்ணு வேற வழி இல்லாம, ஏன்னா வறுமையில வறுமை கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி இருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படுதா, அந்த பெண்ணு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. கடைசியில் இருவரும் தவறான காரியத்தை செய்ய முற்படும் போது அந்த பெண் அந்த ஆணை நோக்கி சொல்கிறார், இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், வலா தஃல்லுல் ஹாத்தம இல்லா பிஹக்கிஹி, முறையுடன் என்னிடத்தில் வா, முறை இல்லாமல் இப்படி வராதே என்று அந்த பெண் சொல்கிறார். இறைவன் ஞாபகம் ஊற்றார். மனிதனே இல்லாம ஒரு காட்டு முராண்டி மாறி நடந்து கொண்ட அந்த வாலிபரை மனிதநேயம் உள்ளவராக இஸ்லாம் மாற்றுகிறது. அவரை அப்படி மாற்றியது எது? இறைவனுடைய பயம், இறை நம்பிக்கை. எப்படிப்பட்ட மனித நேயத்தை ஏற்படுத்துதுன்னா, இந்த பெண் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு வெறி பிடித்த அந்த ஆண் அந்த இடத்திலிருந்து எந்திரிக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு கொடுத்த காசை திரும்ப வாங்காம நீ போயிட்டு வாமான்னு அனுப்பி வைக்கிறாரு. எந்த ஒரு ஆணுக்காவது இப்படி ஒரு நிலை வருமா சொல்லுங்க? சாதாரண நேரத்தில் மனித நேயத்தை பேசுவான். ஒரு ஆண் எதை பெண்ணிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறானோ, எந்த பெண்ணை அடைவதற்காக காலம் காலமாக முயற்சி செய்தானோ, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. தனி அறையில் இருவர் தான் இருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லை, யாரும் பார்க்கவில்லை. அந்த பெண்ணை இவர் பலவந்தமாக நிர்பந்தித்தாலும் கூட யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த பெண்ணை ஒத்துக்கிட்டாங்களே, சம்மதித்து வந்துட்டாங்களே. அவர் நினைத்திருந்தால் காரியத்தை சாதித்திருக்கலாம். ஆனா செஞ்சாரா? அது வரலையே. தவறுல இருந்து எந்திரிச்சுட்டாரே.
அந்த பெண் மீது இறக்கப்பட்டாரே, கொடுத்த காசை வாங்காம அந்த பெண்ணை சுதந்திரமாக விடுவித்தாரே, இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது? இறை நம்பிக்கை, இஸ்லாம் சொல்லக்கூடிய இரையச்சம் மனித நேயத்தை ஏற்படுத்தியது. அது மாதிரி இன்னொருவர் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார். அவர் யாருன்னா பெற்றோருக்கு நலனை நாடியவர். பெற்றோர் சாப்பிடாம தூங்கிட்டாங்க. அந்த பெற்றோர்களை உசுப்புவதற்கும் மனசு இல்லாம, அதே நேரத்தில் அவங்க சாப்பிடாதனால தாம் போய் உறங்குவதற்கும் மனசு இல்லாம பெற்றோர்களுடைய காலடியிலேயே பாலை வைத்துக் கொண்டு நிற்கிறார். இரவு முழுவதும் நிற்கிறார் மகன். எதற்காக? பெற்றோர்கள் எப்படா முழிப்பாங்க, நம்ம உங்களுக்கு பாலை தரலாம் அப்படின்னு. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பார்க்க முடியுதா? என்ன நிலைமை? எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அறிவு வளர்ந்தாலும் ஆங்காங்கே முதியோர் இல்லம், அனாதை இல்லம். ஏன் முதியோர் இல்லம் உருவாகிறது? அனாதை இல்லம் ஏன் உருவாகிறது? பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பது இல்லை, பெற்றோர்கள் நலம் பேணுவதில்லை. அதனாலதான் அங்கங்க முதியோர் இல்லம், அனாதை இல்லம் இந்த காலத்துல. ஆனா அவர் பெற்றோர்களிடத்துல மனித நேயத்தோடு நடந்து கொண்டாரு. அதை இறைவன் சொல்றாரு, இறைவா என்னுடைய பெற்றோர்களுக்காக ஒரு நாள் நான் இரவு முழுவதும் அவருடைய காலுக்கு பக்கத்திலேயே நின்றேன், அவங்க உணவு அருந்த வேண்டும் என்பதற்காக. கடைசியில பகல்ல தான் அவங்க எந்திரிச்சாங்க, அவங்களுக்கு நான் பாலை கொடுத்துட்டு தான் நான் போய் உறங்க போனேன். இப்படி பெற்றோர்களிடத்தில் நான் மனித நேயத்தை தேடியதற்கு உன்னுடைய இரையச்சம் தான் காரணம், உன்னுடைய நம்பிக்கை தான் காரணம். மனித நேயத்தோட அவர் நடந்ததற்கு என்ன காரணம்? இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கை நம்மகிட்ட இப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை ஏற்படுத்தது. மூணாவது நபர் யாரு? எஜமான் தொழிலாளி. எஜமானா இருந்தவர் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு. அவர்கிட்ட ஒரு நாள் கூலி தொழிலாளி வேலை பார்த்திருக்காரு. வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்காம போயிட்டாரு. எஜமான்ட்ட வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்காம போயிட்டாரு. ஆனா இந்த எஜமான் என்ன பண்ணாரு? அந்த கூலி தொழிலாளி விட்டு சென்ற அவருடைய சம்பளத்தை ஒரு ஆடு வாங்குறாரு. அந்த சம்பளத்தை வச்சு ஒரு ஆடு வாங்குறாரு. அந்த ஆட்டை வளர்க்கிறாரு. ஆட்டு மந்தை உருவாகிறது, மாட்டு மந்தைகள் உருவாகிறது. செல்வம் எங்கேயோ போயிருச்சு. அவ்வளவு செல்வத்தையும் பெருக்கியவர் யாருன்னா இந்த எஜமான். என்னைக்கே ஒரு அரைக்கால் காசை விட்டுட்டு போனாரு. அந்த அரைக்கால் காசுல உருவானதுதான் இவ்வளவு பெரிய சொத்து. அந்த கூலி தொழிலாளிக்கு ஒரு நாள் ஞாபகத்துக்கு வருது. என்ன, நம்ம ஒரு நாள் அந்த ஆள்கிட்ட வேலை பார்த்தோமே, சம்பளம் வாங்காம வந்துட்டோமே, பல வருஷம் கடந்துருச்சு. இப்ப அவர் யோசிக்கிறாரு, எஜமான்ட்ட போய் கேட்போம், கொடுத்தா வாங்கிட்டு வருவோம். எஜமான்ட்ட போறாரு, போய் கேட்கிறாரு. இந்த காலத்துல அப்படி யாரும் கேட்டு வந்தா கொடுப்போமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட ஒரு வேலையாளர் இருக்காரு, சம்பளத்துக்கு வேலை பார்த்தாரு, ஒரு மாசம் சம்பளம் வாங்கல, ஒரு 15 வருஷம் கழிச்சு வர்றாரு. அன்னைக்கு ஒரு மாசம் வேலை பார்த்தேன், சம்பளம் வாங்கல, கொடுங்கன்னு கேட்டா நீ எப்ப வேலை பார்த்த, நீ எந்த ஊரு, நீ யாரு, அப்படித்தானே பேசுவோம். ஏன்? விசுவாசமாக வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிக்கு நம்ம ஒழுங்கா சம்பளம் தர்றாங்களா? இன்றைய முதலாளிகள் பல மாசம் சம்பளம் தர்றது இல்ல. தொழிலாளிகளை வதைக்கிறத பார்க்கிறோம், சக்கையா மாடுகளை போன்று பிடிவதை பார்க்கிறோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? இப்படி தொழிலாளிக்காக மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்யறாரு. இந்த தொழிலாளி வர்றாரு, எஜமானே அன்னைக்கு சம்பளத்தை விட்டுட்டு போனேன், அந்த சம்பளத்தை கொடுங்க கேட்கிறாரு. அப்ப இந்த எஜமான் சொல்றாரு, இந்த ஆடு மாடு எல்லாம் அந்த மந்தைகள் எல்லாம் ஒரு சம்பளத்தால உருவானதுதான், இதை எல்லாம் நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. தொழிலாளி இடத்துல மனித நேயத்தோட நடக்கிறார், அவருடைய ஹக்கை பேணுகிறார். இந்த நிகழ்வை இறைவனிடத்தில் சொல்லி அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு. இறைவன் அவர்கள் மூவரும் செய்த இந்த நற்செயலை அங்கீகரித்து அந்த இக்கட்டான நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு கை கொடுக்கிறான். சொல்வாங்கல்ல, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இஸ்லாம் இந்த கருத்தை வலுவாக ஆணித்தரமாக அங்கீகரிக்கிறது. தர்மம் மட்டும் இல்ல, மனித நேயம் உட்பட எல்லா நல்ல காரியங்களும் உன்னுடைய உயிரை காக்கும், உனக்கு இக்கட்டு வரும்போது உனக்கு கை கொடுக்கும் என்ற ஆன்மீக அடிப்படையிலே இந்த மனித நேயத்தை உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஏன்னா ஆன்மீகம் கலக்கும் போதுதான்
அந்த மனித நேயத்தை ஒருவன் எந்த நேரத்திலையும் கைவிட மாட்டான். டெல்லியில நடந்த ஒரு சம்பவத்தை கூட இதற்கு அழகான உதாரணமாக சொல்லலாம். இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்துகிறது என்றால், டெல்லியில ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு. பல வருடங்களுக்கு முன்னால் கலவரம் ஏற்படுது. அந்த கலவரத்தின் போது ஒரு பிராமணர் குடும்பத்தோட வீட்டுக்கு போக முடியாம தெருவுல நிக்கிறாரு. எல்லா டாக்ஸிக்காரங்கிட்டையும் போய், வாங்க எப்படியாவது எங்க வீட்டை போய் விட்டுருங்க, நாங்க கலவரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்று எல்லா வீட்டையும் கேட்கிறார். அவர் குடும்பத்தோட குட்டிகளோட வந்திருக்கிறார். எல்லா வீட்டையும் கேட்கிறாரு, யாரு வரமாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் மட்டும் தனியா ஒரு இடத்துல நின்றார். அவர்கிட்ட போய், இந்த மாதிரி நான் கலவரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், எல்லா வீட்டையும் போய் கேட்டேன், யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நீங்களாவது வந்து உதவி செய்யுங்களேன் என்று கேட்கிறார். நாமெல்லாம் இந்துக்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் என்ன செய்கிறார், இவரை ஏற்றுக்கொண்டு வீட்டுல போய் விடுறார். அவங்களுக்கு அப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அழுது புலம்பி ஆனந்த கண்ணீர்ல சந்தோஷத்துல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சவாரி முடிஞ்சவனையுமே அந்த பிராமண சகோதரர் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்கிறாரு, உங்க பேர் என்னன்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரா, என் பேரு பசீர், என் பேரு பசீர். அப்ப அந்த இந்த சம்பவம் வந்து கதை இல்ல, சின்ன அண்ணாமலை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் நான் கண்ட இந்தியர் என்ற நூலிலே இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அப்ப அவர் கேட்டாரா, எவ்வளவு பேர் இருந்தாங்க, எங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் கூட இருந்தார்கள், அவங்களாம் சவாரிக்கு வரல, ஆனா நீங்க வந்து எங்களை காப்பாற்றுனீங்களே, இது எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாரா, எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திக்கற்றவருக்கு உதவி செய்வது மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் என்று எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் நான் செய்தேன் என்று சொன்னாராம். இப்படி இஸ்லாம் நம்மிடத்திலே மிகப்பெரிய மனித நேயத்தை எல்லாம் நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்கல்ல, பழமொழி சொல்லுவாங்க, அதெல்லாம் பழமொழிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அவை அனைத்தையும் நமக்கு இஸ்லாம் வாழ்க்கை நெறியாக போதித்துக் கொண்டிருக்கிறது. என்ன பழமொழி சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிற பழமொழிய பரவலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை நமக்கு வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஆன்மீக கண்ணோட்டத்திலே வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள், ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் ஆதமுடைய மகன்கிட்ட கேட்பானா, மனுஷன்கிட்ட கேட்பான் அல்லாஹ், இப்னு ஆதம், மனிதனே, ஆதமுடைய மகனே, நான் உன்னிடத்துல சாப்பாடு கேட்டு வந்தேன், நான் உன்னிடத்தில் நான் நோயுற்று இருந்தேன், உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன், பலம் தாவது நீ ஏன் என்னை நோய் விசாரிக்க வரவில்லை அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவானா அல்லாஹ்ட்ட, இதான் மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவம். அந்த மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்பானா, திரும்ப கேட்பானா, யா ரப்பி கைஃபா அஊதுக, நான் உன்னை எப்படி நோய் விசாரிக்க முடியும், வாந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தின் இறைவன் அல்லவா, அகிலத்தின் அதிபதி அல்லவா, உன்னை எப்படி நான் நோய் விசாரிக்க முடியும், உனக்கு நோயா, உனக்கு நோய் ஏற்படுமா, ஆச்சரியத்தோட கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்வானா, உன்னுடைய இந்த உனக்கு தெரிந்த இந்த நபர் நோயுற்று இருந்தார், உன் பக்கத்து வீட்டுல இருந்தா, ஒரே தெருவுல இருந்தா, உனக்கு அறிமுகமானவனா இருந்தா, அவன் நோயுற்று இருந்த போது நீ போய் நோய் விசாரிச்சியா, நலம் விசாரிச்சியா, நலம் விசாரிச்சிருந்தா அவன் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கும் இல்லையா, ஏன் நீ நலம் விசாரிக்கல, லவ் உத்தஹு ல வஜத்தனி இந்தஹு, அவனை நீ சென்று நோய் விசாரித்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. 500க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு சகோதரர் பிஜே அவர்கள் பதிலளித்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மற்றும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் ஆடியோ மட்டும் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. சகோதரர் அல்தாஃபி உரையாற்றிய நாசமாக்கும் நவீன கலாச்சாரம்
இஸ்லாம் கூறும் குடும்பவியல், மறுமை சிந்தனை, நன்மையை ஏவி தீமையை தடுப்போம், பேரழிவுகள் தரும் படிப்பினை, சகாபாக்களின் வாழ்வெளியிலே 6-in-1 டிவிடியாக விலை ₹30 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹1300, தனியிதழ் ₹8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. நீ என்ன நோய் விசாரிச்ச மாதிரி இறைவன் சொல்வானாம். எப்படிப்பட்ட மனித நேயம் பாத்தீங்களா? ஒரு நோயாளி இடத்துல போய் நம்ம மனித நேயத்தோடு நடந்து கொண்டா இறைவன் அதை எப்படி எடுத்துக்கிறான்? என்னிடத்தில் நீ மனித நேயத்துடன் நடந்து கொண்ட மாதிரி, எனக்கு உதவி செஞ்ச மாதிரி என்று அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். அடுத்து அல்லாஹ் கேட்பானா, ஆதமுடைய மகனே, மனுஷனே, உன்கிட்ட நான் சாப்பாடு கேட்டு வந்தேன், இல்ல சாப்பாடு இல்ல, பசிக்குது, உதவி செய்யுங்கன்னு வந்தேன், ஏன் என்ன விரட்டின? எனக்கு ஏன் சாப்பாடு போடல? அல்லாஹ் கேட்பானா. இந்த மனுஷன் அதே மாதிரி அல்லாஹ்ட்ட திரும்பி கேட்பான், எனது இறைவா, கைஃப உத்துஅமுக, உனக்கு எப்படி நான் சாப்பாடு தர முடியும்? வந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தின் அதிபதி அல்லவா, அகிலத்தின் இறைவன் அல்லவா, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எனக்கும் நீதானே படி அளக்கிறாய், உனக்கு எப்படி நான் சாப்பாடு போடுறது? உனக்கு பசி வருமா? ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவன் ஆச்சரியத்துடன் அல்லாஹ்வை பார்த்து திரும்ப கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உன்கிட்ட இந்த மனிதர் உணவு கேட்டு வந்தார் இல்லையா, பசியோடு வந்தார் இல்லையா, அவருக்கு நீ உணவை தந்திருக்க வேண்டும், அவருடைய பசியை போக்கியிருக்க வேண்டும், அவருக்கு நீ உணவளித்திருந்தால் நீ எனக்கு உணவளித்த மாதிரி அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வானா. அதே மாதிரி 3வது, ஆதமுடைய மகனே, உன்கிட்ட நான் தண்ணி கேட்டு வந்தேன், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடுன்னு கேட்டு வந்தேன், நீ குடுக்கல. இந்த மனுஷன் அப்படி கேட்பான், இறைவா உனக்கு தாகமா, உனக்கு தண்ணீரா, எப்படி கேட்பான். அல்லாஹ் திரும்ப சொல்லுவான், இந்த மனிதர் உன்னிடத்தில் தண்ணீரை கேட்டு வந்தார், நீ அவருக்கு தண்ணீர் தரவில்லை. லவ் சக்கைத்தவு, அவருக்கு நீ தண்ணீர் புகட்டி இருந்தால் லவஜத்தனி இந்தஹு, அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வானா. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துகிறது? எதை காட்டுகிறது? கடவுளுக்கு, அல்லாஹ்வுக்காக நம்ம பாலை கொண்டு போய் வீணாக்குறதுல நன்மை இல்லை. அது இறைவன் தனக்கு கொடுத்ததாக உதவி செய்ததாக எடுத்துக்கொள்ள மாட்டான். இன்னைக்கு பல சகோதரர்கள் செய்கிறார்கள், அறியாமையில் செய்கிறார்கள். என்ன? லிட்டர் லிட்டராக பால், லிட்டர் லிட்டராக தேன், நெய் போன்ற உணவுப் பொருட்களை கடவுளுக்கு படையல் செய்கிறோம், கடவுளுக்கு தருவுகிறோம், இதை தந்தால் கடவுள் திருப்திப்பட்டுக் கொள்கிறார் என்று நினைத்து இதையெல்லாம் வீணாக கீழே கொட்டுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமும் கடவுளுக்காக கொடுக்க சொல்கிறது. கடவுளுக்காக பாலை கொடு, கடவுளுக்காக தேனை கொடு, கடவுளுக்காக லட்சம் லட்சம் என்ன, கோடி கோடி என்ன, உன்ட்ட அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கானோ நீ எவ்வளவு வேணா கொடு. கடவுளுக்கு கொடுக்கிறதுனா என்ன? இறைவனுக்கு கொடுக்கிறதுனா அதனுடைய அர்த்தம் என்ன? பள்ளிவாசல போய் கொட்டுறதா, கீழே போய் கொட்டுறதா, கல்லுல போய் கொட்டுறதா? கடவுளுக்கு கொடுக்கிறதுனா அது அர்த்தம் இல்ல. அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறதுனா பட்டினியோட வாடுகிறானே அந்த ஏழைக்கு கொடு, உணவு இல்லாமல் அவசியம் இருக்கிறானே, தேவையில் உள்ளவனாக இருக்கிறானே, அவனுடைய தேவையை பூர்த்தி செய், அதுதான் கடவுளுக்கு கொடுக்கிறது. அப்பதான் நீ அல்லாஹ்வுக்கு கொடுத்தவன ஆகுவே என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை நம்முடைய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. வேறெந்த மனித நேயங்கள்? இஸ்லாம் எப்படியெல்லாம் பன்முகத்திலே பல வழிகளில் பல கோணங்களில் இந்த மனித நேயத்தை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம். பாதையில் கிடக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது கூட இறை நம்பிக்கையின் அடையாளம்,
ஈமானுடைய கிளைகள்ல அதுவும் ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிம்ல பல ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த ஹதீஸ் நமக்கெல்லாம் பொருந்தக்கூடிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மக்களை பார்க்கிறோம், பாதையில போறோம், எத்தனை கல்லு கிடக்குது, பெரிய பெரிய கற்கள் கிடக்கிறது, நம்ம காலில் இடிக்கும். ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போதே நம்ம காலில் அந்த கல்லு படும், அந்த கல்லால் நாம் வேதனை உணர்வோம். என்ன செய்வோம்? எவனையாவது திட்டிட்டு போவோம். எவன் இந்த கல்லை போட்டான்னு தெரியல, அவன் நாசமா போக அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போவோமே தவிர அந்த பாதையில கிடக்கக்கூடிய அந்த கல்லை தூக்கி போறதுக்கு மனசு வருமா? காலில் முட்டியும் மண்டையில புத்தி வராது, அதை அப்படியே போட்டுட்டு போவாங்க. நமக்கு என்ன, அடுத்த வந்து முட்டட்டும், இப்படி ஒரு மனப்பான்மை. இந்த ஒரு குணத்தை இஸ்லாம் நமக்கு போதிக்கல. இந்த பண்பு இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பில்லாஹு வ ஸபஊன ஷோபா, ஈமான் என்பது 70 சொச்ச கிளைகள் இருக்கிறது. அஃதலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல உச்சகட்டம் ஏக இறைவனை மட்டும் நம்பி அவனை மட்டும் வழிபடுறது, அது வந்து உயர்ந்த கிளை. அதனால ஈமானுடைய கிளைகள்ல இறுதி கிளை என்ன தெரியுமா? இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் ஈமான்ல ஒரு அம்சம், இறை நம்பிக்கையின் ஒரு அடையாளம், ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். பாதையில போறோம், ஒரு முள்ளு கிடக்குது, ஒரு கல்லு கிடக்குது, அதை எடுத்து போடணுமா? அல்லது ஒரு அசுத்தம் கிடக்குது, வாங்கி எடுத்திருக்காங்க, சுத்தம் செய்யப்படாம இருக்கு, போல வரக்கூடியவர்கள் முகத்தை சுளிக்கிறார்கள், எல்லோருக்கும் விடுதல் தருகிறது. ஒரு கை மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த வாந்தியில போடணுமா? அந்த அசுத்தத்தை மறைக்கணுமா? அப்படி செஞ்சேனா உன்ட பூரணமான ஈமான் இருக்குது. எவனோ வாந்தி எடுத்தான், எவனோ கல்ல போட்டிருக்கான், எவனோ முள்ள போட்டிருக்கான், நமக்கு என்ன அப்படின்னு நம்ம போனோம்னா நம்மகிட்ட முழு ஈமான் இல்ல. இந்த இடத்துல நீ மனித நேயத்தை பேண வேண்டும், பேணினால்தான் உன்னுடைய ஈமான் முழுமையடைகிறது என்று நமக்கு இஸ்லாம் போதிக்கிறதுங்க. இப்படி எந்த மார்க்கமான மனித நேயத்தை போதிச்சிருக்கா சொல்லுங்க? நமக்கு தெரியல. யாரும் நமக்கு இஸ்லாம் கூறக்கூடிய மனித நேயத்தை நமக்கு சொல்லல. இது சாதாரண ஒரு செயல் நினைக்காதீங்க. ரோட்ல கிடக்கக்கூடிய கண்ணாடி முள்ளுகளை நம்ம அகற்றுவது சாதாரண செயல் நினைக்காதீங்க. அது நம்மை சொர்க்கவாசியா கூட ஆக்கிரும். அப்படிப்பட்ட ஒரு உயரிய செயல். சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் எவ்வளவு நேரம் ஆக போகுது? ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், கல்ல எடுத்து தூக்கி போட போறோம், எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு 2 வினாடி ஆகுமா? ஆனா இறைவன் இதற்கு தரக்கூடிய பரிசு மிகப்பெரியது. இறைவன் அந்த மனசை பார்க்கிறான், அந்த மனித நேயத்தை பார்க்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் ஒருவர் பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்தார், நடந்து கொண்டிருந்தார். அப்போது பாதையில் முள் கிடந்தது. அந்த முள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது, மக்களுடைய கால்களை தைத்துவிடக் கூடாது என்று கருதி அந்த பாதையில் கிடந்த முள்ளை அவர் அகற்றினார். அல்லாஹ் அதன் காரணத்தினால் அவரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு சின்ன காரியமா இருந்தாலும், ஈமான்ல கடைசி நிலையில இருந்தாலும், இத நம்ம மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட நம்ம செஞ்சோம்னா இது நம்முடைய பாவங்களை எல்லாம் அழித்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்று நமக்கு மார்க்கம் போதிக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? நோவினை அகற்றது என்ன? மக்கள் இன்றைக்கு தாங்களே நோவினை தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுகள்ல பாருங்க, மக்கள் குழும்பக்கூடிய இடங்கள்லாம் பாருங்க, பஸ் ஸ்டாண்டுகள்ல, பேருந்து நிலையங்கள்ல, ரயில்வே ஸ்டேஷன்கள்ல எங்க பார்த்தாலும் சிறுநீர் நாற்றம். மலஞ்சலத்தை கழித்து பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு, மக்களுக்கு இடையூறு செய்யறத பார்க்கிறோம். இத நபி அவர்கள் சபிக்கிறாங்க. யாருக்காவது இது தப்புன்னு தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. எல்லா பேரும் செஞ்சுக்கிட்டு போறாங்க இந்த நவீன காலத்துல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை கண்டிக்கிறார்கள், இதை செய்யக்கூடாது என்று தடை செய்கிறார்கள். ஏன்? மனித நேயத்திற்காக. புகாரியில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகுல் ஆனைன், சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அழிவை ஏற்படுத்தக்கூடிய
2 காரியங்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லது எத்தகல்லா ஃபீ தொரீகின் நாஸ், மக்கள் போய் வரக்கூடிய பாதையிலே மலஞ்சலம் கழிக்கிறானே, சிறுநீர் கழிக்கிறானே, இவன் சாபத்துக்குரியவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் நபி அவர்கள் இப்படி சொன்னாங்க? இதுல ஏதாவது அல்லாஹ்வுக்கு ஏதாவது சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் இருக்கா? ஒண்ணு இல்ல. மக்களுக்கு இடைஞ்சல், ரோட்ல தெருவுல நம்ம நாசப்படுத்தணும்னா, அசுத்தப்படுத்தணும்னா அது மக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்யறாங்க. இப்படி மனிதநேயத்தை போதிக்கிறது. அது மாதிரி இன்றைய காலத்துல மரம் நடுவதுடைய அவசியத்தை நாம ஒவ்வொருவரும் வழங்கி வச்சிருக்கோம். மரம் நடுவது எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு அவசியமானதுங்கிறத நம்ம ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா விஞ்ஞானம் சொல்கிறது. பல இயக்கங்கள், பல கூட்டத்தினர்கள் இந்த மரத்தை நடுவதற்காகவே முஸ்தீப் எடுத்து, முயற்சி எடுத்து ஆங்காங்கே மரக்கன்றுகளை நட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம செய்யறையே, நாம செய்யணும், செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இஸ்லாம் நமக்கு செய்யணும் என்று சொல்லுகிறது. ஏன்னா இது மனிதாபிமானம் மிக்க ஒரு செயல், மனிதநேய மிக்க ஒரு செயல். ஒரு மரத்தை நட்டோம்னா, ஒரு செடியை நட்டோம்னா அது வளர்ந்து தலைத்து ஓங்கும் போது அதனுடைய நிழல் பலருக்கு உதவும். அந்த மரத்திலே பல பறவைகள் உண்ணும், கூடு கட்டி வாழும். அந்த மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆக்சிஜன் மனித உயிர்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய, அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த பிராணவாயு ஆக்சிஜனை இந்த மரம் வெளியிடுகிறது. அதனால மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், அப்படியெல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிறது. இதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் நமது இஸ்லாமிய மார்க்கம். மரத்தை நட சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறான் என்றால் அந்த மரத்தின் மூலம் ஒரு பறவை உண்டாலும் அல்லது மனிதர்கள் அந்த மரத்தின் மூலம் பயனடைந்தாலும் அதனுடைய நன்மை அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். சதக்கத்துன் ஜாரியா மாதிரி. அந்த மரம் இருக்கக்கூடிய காலமெல்லாம் அதனுடைய நன்மையை மக்கள் சுவைக்கக்கூடிய காலமெல்லாம் அதனுடைய நன்மை நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் இந்த காரியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு மரம் வளர்க்க ஆர்வம் ஊட்டியிருக்காங்களே. இன்னைக்கு அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள் சொல்றது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. ஏன் சொன்னார்கள்? இந்த மனித நேயத்தை இஸ்லாம் போதிப்பதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். பல நன்மைகள். மழை வருகிறது, பூமியில் இருக்கக்கூடிய அந்த சூடு, வெப்பம் இந்த மரத்தால் குறைகிறது. இப்படி பல நன்மைகள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரம் நடுறத நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு ஹதீஸ் உள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரமான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள் வர இருக்கிறது. மறுமை நாள் அடையாளங்கள் எல்லாம் தென்பட்டு மறுமை நாள் வந்துருச்சு என்று கன்ஃபார்ம் ஆனவுடன் உங்களுடைய கையிலே ஒபி எதி அகதிக்கும் ஃபசீலத்துன், உங்களுடைய கையிலே ஒரு பேரித்த மர கன்று இருக்கிறது, ஒரு செடி இருக்கிறது. மறுமை நாள் வந்துவிட்டது. இந்த அழிவு ஏற்படுவதற்கு முன்னால் இந்த செடியை நட்டு வைப்பதற்கு உங்களால் முடியுமானால், அந்த அழிவு வர்றதுக்கு முன்னாடி உங்களால் நட்டு வைத்து விட முடியுமானால் நட்டு வைத்து விடட்டும், மரத்தை ஊன்றி விடட்டும், உற்றாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் பாத்தீங்களா? இஸ்லாம் மனித நேயத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்று பார்த்தீர்களா? இதுக்கு மேல யாராவது வலியுறுத்த முடியுமா? பல கோணங்கள்ல மறுமை நாள் வரப்போகுது, அழிவு வரப்போகுது. அந்த நேரத்தில் மனுஷன் எப்படி இருப்பான்? ஏன் சொத்து, ஏன் உயிர், ஏன் புள்ள, ஏன் மனைவி, ஏன் குடும்பம், இப்படித்தானே இருப்பான். அந்த நேரத்தில் கூட உன் கையில ஒரு கன்று இருந்தா, செடி கன்று இருந்தா அதை நட்டு வைக்காம விட்டாதே. அழிவு வரப்போது, உலகம் அழிய போது நினைக்காத, அதை நீ நட்டு வச்சிரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு படி மேல போய் தீங்கு செய்யாதவங்களோட நம்ம மனித நேயத்தோட நடக்கணும், மனித நேயம் பாராட்டணும்.
இரக்கத்தை காமிக்கணும். தீங்கு செய்யறான், இடைஞ்சல் தர்றான், அவன்கிட்ட கூட நம்ம மனிதநேயத்தோட நடக்கணும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு குரல் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். என்ன குரல்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்துல பாட புத்தகங்கள்ல படிச்சிருக்கீங்களா? இந்த குரல் இடம்பெற்றதற்காக திருக்குறளை உலக பொதுமையாக ஆக்க வேண்டும் என்ற அளவுக்கு சிலாயித்து சிறப்பித்து இன்றைக்கு பேசப்படுகிறது. இதனுடைய பொருள் என்ன? இன்னா செய்தாரை ஒருத்தல், நமக்கு கேடு செஞ்சவரை நம்ம தண்டிக்கணுமா, அவர் நானும் நன்னயம் செய்து விடல். அவர் எப்படி தண்டிக்கிறது? நமக்கு ஒரு ஆள் கேடு பண்ணிட்டாரு, அவர் எப்படி தண்டிக்கிறது? அவர் வெட்கப்படுற அளவுக்கு அவருக்கு நல்லது செஞ்சிடணும். ஒரு ஆள் நம்மளை பத்தி தப்பா பேசுறாரு, அவரை கூப்பிட்டு வீட்டுல ஒரு விருந்து போட்டோம்னு வைங்களேன், அடுத்து பேசுவாரா? சாப்பிட்டுட்டு என்ன நினைப்பாரு? இந்த மனுஷனை போய் நம்ம இப்படி பேசிட்டோமே நினைப்பாரா இல்லையா? இவரை பத்தி நம்ம என்னென்னலாம் பேசணும், நம்மகிட்ட எப்படி நடக்கிறாரு, எவ்வளவு பரிவா நடக்கிறாரு, மனித நேயத்தோடு நடக்கிறாரு, இந்த நல்ல மனுஷரை பத்தி இப்படி பேசிட்டோமே அப்படி மனம் வருந்துவார். அடுத்து உங்களை பத்தி பேசுவாரா? பேச மாட்டாரு. அல்லாஹ்வும் இதைத்தான் நமக்கு சொல்கிறான். உனக்கு எதிராக நடக்கிறானா, உனக்கு கேடு செய்யறானா, அவன்கிட்ட கூட நீ இரக்கத்தோடு நட, மனித நேயத்தை நீ கடைபிடி. திருக்குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். இன்றைக்கும் இந்த வசனத்தை திருக்குரானில் நீங்கள் பார்க்கலாம். என்ன? இதுஃபா பில்லதி அஹ்சன், நபியே நல்லது செய்து தீமையை தடுப்பீராக. அல்லாஹ் எப்படி சொல்றான்? தீமையை தடுக்கணும். எப்படி தடுக்கணும்? ஒரு தீமையை செஞ்சு தடுக்கிறதுக்கும் நன்மையை செய்து தீமையை தடுப்பதற்கும் பலத்த வித்தியாசம் இருக்கிறது. நன்மையை வச்சு தடுத்தீங்கன்னா இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், உன்னுடைய பரம விரோதி இருக்கானே அவன் கூட உன்னுடைய உற்ற நண்பனாக மாறி விடுவான். நமக்கு கேடு செஞ்சவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சா நம்முடைய எதிரி இருக்கிறானே பரம விரோதி, அவன் கூட நம்முடைய உற்ற நண்பனாக மாறிவிடுவான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை நீங்க நபி அவருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாருங்க, நபி அவர்கள் எப்படி இந்த அற்புதமான மனித நேயத்தை எதிரிகளிடத்தில் கூட, தீமை செய்ய நினைத்தவர்களிடத்தில் கூட தன்னை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும், பந்தாட வேண்டும் என்று கங்கணம் கட்டியவரிடத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எவ்வளவு மனித நேயத்தோடு நடந்தாங்க. அதை நம்ம சிந்திக்கணும். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள விருந்துக்காக ஒரு யூத பெண்மணி அழைக்கிறார். நபி அவர்கள் வாழ்ந்த காலத்துல யூதர்களால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லனா துன்பங்கள் ஏற்பட்டது. கடுமையான துன்பங்கள் யூதர்களால ஏற்பட்டது. அந்த யூத மதத்தை சார்ந்த ஒரு யூத பெண்மணி விருந்துக்காண்டி கூப்பிடுறா. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? நீங்களா எங்களை அழிக்க நினைக்கிறீங்க, உங்க விருந்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லல. மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அந்த விருந்தை மதித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிடுறாங்க. இந்த உயரிய மனப்பான்மைய அந்த பெண்ணு நினைச்சு பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நல்ல குணத்தை அந்த பெண் ஞாபகத்துக்கு கொண்டு வரல. அவ என்ன பண்றா? நபி அவர்களை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறா. விருந்துக்கு கூப்பிட்டு இறைச்சியில விஷத்தை தடவி ரசூலுல்லாஹ்வுக்கு தர்றா. எப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயல்னு பாருங்க. நபி அவர்கள் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டுட்டாங்க. மாற்று மதத்தவருடைய வீடா இருந்தாலும் போய் சாப்பிட்டாங்க. ஆனா அவர் விஷத்தை வச்சு கொடுத்திருக்கா. அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி தெரியுது சாப்பாட்டுல இவ விஷம் வச்சு கொடுத்துட்டா என்று தெரிகிறது. நபி அவர்களுக்கு பாதிப்பு. உடனே நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை அழிக்க நினைச்ச அந்த யூத பெண்மணிய நாங்க சும்மா விட முடியுமா? அலா நக்துலுஹா, ஒரு கட்டளை போடுங்கள், அவரை நாங்கள் கொன்று விட்டு வருகிறோம். நபி தோழர்கள் கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ஒரு நாட்டின் ஜனாதிபதியா இருக்கிறாங்க, ஆன்மீக தலைவரா இருக்கிறாங்க, ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க. ஒரு சுண்டு சுண்டினால் போதும், ஒரு கட்டளை இட்டால் போதும், எதையும் செய்ய தொண்டர்களை, தோழர்களை, உண்மையான நண்பர்களை நபி அவர்கள் கூட வச்சிருக்காங்க.
இப்படி கேட்கிறாங்க நபி தோழர்கள், கொல்லட்டுமா, ஒரு உத்தரவு போடுங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இன்னைக்கு யாருக்காவது அப்படிப்பட்ட ஒரு குணம் வருமா, ஒரு பண்பு வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா, வேண்டாம், அந்த பெண்ணை கொல்ல வேண்டாம், விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது சாதாரண ஒரு இது இல்ல, ஹதீஸ்ல வருது. அது அதோட முடிஞ்சது இல்ல. அந்த தீமை, அந்த பெண்ணு செஞ்ச அந்த கொடுஞ்செயலால் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு நேரத்தில் முடியல. சஹாபி சொல்றாரு, ஃபமா ஜில்து, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபமா ஜில்து ஆரிஃபுஹா ஃபீ லஹவாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொண்டையில் அந்த விஷத்துடைய பாதிப்பு கடைசி வரை இருந்ததை நான் பார்த்து வந்தேன். அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சமா அந்த விஷத்துடைய பாதிப்பு ரசூலுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் அப்படியே அந்த பாதிப்பு இருந்துகிட்டே வருது. அந்த பாதிப்பு வரும்போதெல்லாம், தொண்டை வலி வரும்போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அந்த பெண்ணுடைய ஞாபகம் வரும், அவளை அழிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஆனா ரசூல் அப்படி நினைச்சாங்களா? இல்ல. தன்னை அழிக்க நினைச்சவங்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழணும்னு நினைச்சவங்க. அப்படிப்பட்ட மனிதநேயத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற உத்தமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இன்னைக்கு அப்படி உண்டா? ஒரு முதலமைச்சருக்கு நீ தேவையில்லாம பல காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா இன்னைக்கு என்ன செய்யற, ஆட்சியாளர்கள் பேர்ல நிறைய கெடுதல் குடிமக்களுக்கு பண்றான். அப்போ ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவன் இவர்கள் செய்யக்கூடிய அந்த இடைஞ்சல்களை தாங்க முடியாம நீ விட்டு விலகாட்டின்னு சொன்னா உனக்கு ஆபத்து ஏற்படும் ஒரு மிரட்டல் விடுகிறான். இப்படி விட்டா இன்னைக்கு என்ன நிலைமை? விட்டுருவாங்களா? இந்த பாருங்க, சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவுக்கு ஒரு ஆளு மிரட்டல் விட்டாரா, அவரை அலசி பிடிச்சு அவர் அக்கு வேற ஆணி வேற இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? தாக்குறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு. நம்ம நாட்டில் இதை சமீப காலமாக பார்க்கிறோம். என்ன செய்வாங்க? உடனே காவல்துறை செல்லும். அப்படி மிரட்டல் வித்தவர்களை பிடித்து அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் உடனே சிறைச்சாலையில் அடைச்சிருவாங்க. இதான யதார்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரட்டல் இல்ல, விஷம் வச்சு கொல்லணும்னு முடிவெடுத்துட்டா விஷத்தையும் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட பாதிப்பு வந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை மன்னிச்சு விட்டாங்கன்னா, அந்த பெண்ணை கொல்ல வேண்டாம்னு விட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய உயரிய பண்பு, மனித நேயம். இப்படிப்பட்ட மனித நேயத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம். ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள், செய்தி, சில தவறான கருத்தை பரப்பக்கூடிய செய்தித்தாள்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மனிதநேய மற்றவர்களைப் போல், முஸ்லிம்களை கொடுங்கோலர்கள் போல் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல். இந்த உலகத்துக்கு மனிதநேயத்தை சொல்லித் தந்த மார்க்கம் ஒன்று இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான். அப்படிப்பட்ட மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக. விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் மனித நேயத்தை நமக்கு வலியுறுத்தி சொன்னாங்க. அதே நேரத்தில் மனித நேயத்தை கொலைச்சா, மனித நேயத்துக்கு எதிராக செயல்பட்டா அவருக்கு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை, என்ன தண்டனை என்பதையும் நபி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினாங்க. எப்படிப்பட்ட எச்சரிக்கை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்லிமு, முஸ்லிம் யார் தெரியுமா? மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதிஹி.
எவனுடைய கையாலும் எவனுடைய நாவாலும் மக்கள் தங்களை காத்துக் கொண்டார்களோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமுக்கு டெஃபினேஷன் விளக்கம் யாரு? அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னா மட்டும் முஸ்லிம் இல்ல. மறுமையினால நம்புறேன், மலக்க நம்புறேன், வானவரை நம்புறேன், கபர் வாழ்க்கையை நம்புறேன், இப்படி எல்லாம் சொன்னா மட்டும் முஸ்லிம் இல்ல. நீ உண்மையான முஸ்லிமா வாழணுமா பிறருக்கு நீ இடைஞ்சல் தரக்கூடாதப்பா. உன்னுடைய நாவாலையும் அடுத்தவருக்கு இடைஞ்சல் தரக்கூடாது, கையால இடைஞ்சல் தரக்கூடாது. அப்படி வாழ்றியா நீ தான் உண்மையான முஸ்லிம். இல்லையா நீ உண்மையான முஸ்லிம் இல்ல. முஸ்லிமுக்கு வரையறையே இதுதான், மனிதநேயம் தான். முஸ்லிமுக்கு டெபினேஷனே என்ன? மனிதநேயம் தான் டெபினேஷன். அடுத்தவருக்கு இடைஞ்சல் தரக்கூடாது. இது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு அடிப்படையில இந்த மனிதநேயத்தை வலியுறுத்துறாங்க. மனிதநேயம்னா என்ன? மனிதநேயம்னா என்னங்க? அதுக்கு விளக்கம் என்ன? நல்ல யோசிச்சு பார்த்தா ரெண்டே ரெண்டு அம்சம் தான் சொல்லுவோம். மனித நேயத்துல ரெண்டே ரெண்டு அம்சம் இருக்கும். என்ன ரெண்டு அம்சம்? மனித நேயம்னா திக்கற்றவர்களுக்கு, சிரமப்படுபவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு நம்ம உதவி செய்து அவர்களுடைய தேவையை, நாட்டத்தை, விருப்பத்தை நிவர்த்தி செய்வது. இது மனித நேயம் சொல்லுவோம். வேற என்ன மனித நேயம்? அடுத்தவருக்கு இடைஞ்சல் தராம இருக்கிறது, அதுவும் மனித நேயம். நல்ல ஒரு பக்கம் வாரி வாரி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அடுத்தவருக்கு இடைஞ்சல் கொடுத்தா அது மனுஷநேயம் இல்ல. மனித நேயம் என்றால் ரெண்டு இருக்கணும். ஒண்ணு, சிரமப்படுபவர்களுக்கு நீ உதவி செய்யணும், அதோட அடுத்தவருக்கு நீ இடைஞ்சல் தராம இருக்கணும். இப்படி இஸ்லாம் மனித நேயத்தை போதிக்குது. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐயுல் அமலி அஃலலு, அல்லாஹ்வின் தூதரே எந்த காரியம் மிக சிறப்பான காரியம், எந்த காரியம் நல்ல காரியம் என்று கேட்கிறார் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ்வுடைய பாதையில நீதியை, நேர்மையை நிலைநாட்டுவதற்காக அறப்போர் செய்வது என்று பட்டியல் போடுறாங்க. இந்த நபித்தோழர் கேள்வியை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அடுக்கிக் கொண்டே போறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? துஈனுல்லாஹி அன், முடியாதவனுக்கு நீ உதவி செய்யறது, முடியாம இருக்கான் ஒருத்தவனுக்கு, அவனுக்கு நீ உதவி செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நபித்தோழர் கேட்கிறார், இல்ல மஃபால், அல்லாஹ்வின் தூதரே இதை என்னால செய்ய முடியாவிட்டால், அடுத்தவருக்கு உதவி செய்வது என்னால முடியல, முடியாம போச்சு, அப்படின்னா எந்த நல்ல காரியத்தை செய்ய என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ நன்மையை செய்யாட்டினா உன்னா முடியாவிட்டால் ததஉன் நாஸ மின ஷர்ரி, மக்களுக்கு கெடுதல் பண்ணாம இரு. உதவி செய்யாட்டினாலும் உபத்திரம் பண்ணாம இரு சொல்வாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நன்மை செஞ்சிப்பா, தேவையுள்ளவங்களுக்கு உதவி பண்ணு, அது உன்னால முடியலையா அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம இரு. ஏன் தெரியுமா? ஃபைன்னஹா ஸதகத்துன் துஸத்திகு பிஹா அலா நஃப்ஸிக், இது கூட நீ உனக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு தர்மம் தான். எது? அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் தராம நம்ம பிசான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருந்தா அது கூட தர்மமா, நம்ம தர்மம் செய்யறோமா, நல்ல காரியம் பண்றோமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இருந்தா உலகத்துல சண்டை உண்டா? ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி இப்படி நம்ம வாழ்ந்தா உலகத்துல யாருக்காவது கவலை உண்டா சொல்லுங்க? ஏழைகளுக்கும் கவலை இல்ல, செல்வந்தர்களுக்கும் கவலை இல்ல. நம்ம ஒரு ரோட்ல போனாலும் எங்க போனாலும் நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் மனித நேயம் எல்லோரிடத்திலும் இருந்தால் எல்லோரும் கை கொடுப்பார்கள். மனிதர்கள் சந்தோஷமாக சுபித்தமாக இந்த உலகத்தில் வாழலாம். அதற்குரிய வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி இந்த மனித நேயத்தை பார்க்கிறான் தெரியுமா? மக்களிடத்துல மனித நேயத்தோட நடந்து கொண்டா அத தன்னிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொண்டதாக அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். பல ஹதீஸ்களை இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். மல்லம் இஸ்குரின் நாஸ் லம் இஸ்குரில்லாஹ், யார் மக்களுக்கு நன்றியுடன் நடக்கவில்லையோ, மக்களிடத்தில் நல்ல விதமாக நடக்கவில்லையோ, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யர்ஹமின் நாஸ் லம் யர்ஹமுல்லாஹ், யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவனுக்கு இரக்கம் காட்ட மாட்டான். மக்கள்கிட்ட இரக்கம் காட்டல, மக்கள்கிட்ட பணிவு இல்ல, பள்ளிவாசல்ல போய் என்ன தொழுதாலும் சரி, என்ன நோன்பு வச்சாலும் அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அருள் வேணுமா, அல்லாஹ்வுடைய பாசம் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமா, மக்கள்கிட்ட நேசமா நட,
இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு கொடுமையான காரியம் இந்த வட்டி. அரசாங்கமே முன்னின்று நடத்துகிறது இந்த வட்டியை. இது மாதிரி ஒரு மனிதநேயமற்ற செயல் உலகத்தில் இருக்க முடியாது. ஒரு மனுஷன் எதுக்கு கடன் வாங்க வர்றான்? காசு இல்லைன்னு சொல்லி தானே கடன் வாங்க வர்றான். ஏழ்மை இருக்கிறதுனால கடன் வாங்க வர்றான். தேவை இருக்கிறதுனால தானே கடன் வாங்க வர்றான். அவனுடைய தேவைய, அவனுடைய இக்கட்டான நிலைமைய, அவனுடைய வறுமையை பயன்படுத்தி நீ கூட காசு கொடுக்கணும். என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கினியா 1200 ரூபாய் திருப்பி தரணும் என்று அவனுடைய இக்கட்டான நிலைமையை நம்ம நிர்பந்தப்படுத்தி வாங்கினா இது எவ்வளவு கேடுகட்ட ஒரு செயல். இந்த காரியத்தை இன்னைக்கு வியாபாரங்கிற பேரில் உலகத்துல எல்லா பேரும் செஞ்சுக்கிட்டு வர்றான். வியாபாரம் வாங்கி சாப்பிட கூச்சப்பட மாட்டேங்கிறான். அடுத்தவனுடைய ரத்தம் வராது, வட்டி காசு, ஏழை எளியவருடைய ரத்தம். எத்தனை பேர் வட்டி வாங்கி வாங்கின முதல்ல கட்ட முடியாம அவதிப்படுறான். எத்தனை பேரை பார்க்கிறோம். 1 லட்சம் ரூபாய் வட்டி காசு வாங்கியிருப்பான் வட்டிக்கு, வேற வழி இல்லாம சம்பாரிச்சு கூலி வேலை பார்த்து தள்ளு வண்டியை தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருப்பான் அந்த 1 லட்சத்தை. ஆனாலும் கடன் அடையலையா? ஏன் இல்லையா? இவர் வாங்கினது 1 லட்சமா இருந்தாலும் வட்டி 3 லட்சம் ஆயிருச்சான். இந்த காசு செரிக்குமா உனக்கு? இந்த காசை திண்டேனா அல்லாஹ் உன் தொழுகையை ஏத்துக்குவானா? இந்த காசை சாப்பிட்டேனா நீ செய்யக்கூடிய எந்த நன்மையாவது அல்லாஹ் அங்கீகரிப்பானா? பக்க வராம் ஒரு நன்மை எல்லாம் ஏத்துக்கிற மாட்டான். அப்படிப்பட்ட இந்த ஹராமான காரியத்தை இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திலையும் கூட சில பேர் செய்யறானா, இதுக்கு பிச்சை எடுத்து தின்னுட்டு போயிடலாம். அது எவ்வளவு பேரு? பிச்சை எடுக்கிறது ஹராமு, வட்டி திங்கிறது ஹராமு. வட்டி வாங்கி திங்கிறத விட பிச்சை எடுத்து தின்னுட்டு போயிடலாம். அவ்வளவு கடுமையான ஒரு பாவம் இந்த வட்டி. மனிதாபிமானியமற்ற செயல், மனிதநேயத்துக்கு மாற்றமான இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய காரியம். இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மனிதநேயத்தை நாம் பேச வேண்டும் என்றால், சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கு அளவே இல்லை. நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்க வழிபாடுகள்ல அதே நம்ம பார்க்கணுமா இல்லையா? பொதுவாக ஆன்மீகம்னு பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்துல கடவுள் என்று வரும்போது மனித நேயத்தை மறந்துடுவாங்க. கடவுளுக்கு தியாகம் செய்ய போறோம், அதனால என்ன, நம்ம வருத்திக்கிறணும், வெயில்ல நிக்கணும், வெயில்ல வாடணும், செருப்பு போடக்கூடாது, கல்லை முல்லை முதிக்கணும், காலில் ரத்தம் வந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா அது கடவுளுக்கு காணிக்கை அப்படின்னு பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில சகோதரர்களை பார்க்கிறோம், என்ன கடவுள் விரும்புவார் என்ற பெயரிலே மொட்டை அடித்து மொட்டை மண்டையில் தேங்காய் உடைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். தேங்காய் உடைக்கிறதுக்கு இடமா இல்ல உலகத்துல. மொட்டை அடிச்சு மொட்டை மண்டையில தேங்காய் உடைஞ்சு தேங்காய் தண்ணி வரும் பார்த்தா மண்டையில இருந்து ரத்த தண்ணி தான் கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி அது மாதிரி தங்களை தாங்கள் உடலிலே ஈட்டிகளையும் அம்புகளையும் குத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை, இது கடவுள் விரும்புவாரா? ஆன்மீகத்தை சொல்லுதா? ஆன்மீகத்தை சொல்லல. இஸ்லாம் மனித நேயத்தை கடவுள் விஷயத்துல கூட போதிக்கிறது. மனிதர்கள்ட்ட மனித நேயத்தோடு நடக்கணும், கால்நடைகளிடத்திலும் ஜீவ காலினியத்தோடு நடக்கணும். ஒரு நாய் தண்ணிக்கு வழி இல்லாமல் தாயிக்கிறது, நாய் தானச்சி அப்படின்னு போகக்கூடாதா? அந்த நாய்க்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும். ஒரு விபச்சாரி காலங்காலமாக விபச்சாரத்தை தொழிலாக செய்தவள் ஒரு நாயை பார்க்கிறா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. நாய் தண்ணிக்கு வழி இல்லாம கிணத்தை சுத்தி வருது, அந்த சகதியை நக்குது தண்ணிக்கு. இந்த விபச்சாரி பார்க்கிறா. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட செயலை செய்த அவள் இந்த நாய்க்கு இறக்கப்பட்டு தன்னுடைய சேலையை கிணற்றுக்குள் விட்டு நீரை எடுத்து பிழிந்து நாயுடைய தாகத்தை தணிக்கிறாள். இறைவன் இதை பார்க்கிறான். அந்த பெண்ணுடைய செஞ்ச செயல் விபச்சாரம், பெரிய பாவமான செயல். ஆனா இந்த நாய்ட்ட ஜீவ காரியத்தோட மனித நேயத்தோட நடந்தாலே அதற்காக இறைவன் அவளை மன்னித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி கால்நடைகளிடத்துல, மனிதர்களிடத்துல, எல்லோரிடத்திலையும் நாம் மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும். கடவுள் விஷயத்திலையும் மனித நேயத்தை கடைபிடிக்கணும். கடவுள் வந்துட்டா நம்மளை துன்புறுத்திக்கலாமா?
கடவுளை விரும்புவாரா? விரும்ப மாட்டார் என்று சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம், 707வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்றாங்க, இன்னீல அகூமு ஃபி ஸலாத், நான் தொழுவதற்காக வந்து தயாராக நிற்கிறேன். உரீதனு தவ்விலபிஹா, தொழுகையை நல்ல நீட்டி தொழுக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ரசூல் அப்படி சொல்றாங்க, தொழுகை இன்னைக்கு நல்ல நீட்டி தொழுகணும், விரிவா தொழுகணும் என்று நினைத்து நான் தொழுகைக்காக வந்து நிற்கிறேன். ஆனால் பஸ்மவு புகா சபி, தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவனுடைய அழுகுரலை நான் கேட்கிறேன். ஒரு குழந்தை அழுகுதான். பெண்கள் வந்திருக்காங்க, குழந்தையை தூக்கிட்டு நபி அவருடைய காலத்தில் தொழுவதற்காக வந்திருக்காங்க. தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு குழந்தையுடைய அழுகுரலை கேட்கிறேன். ஃபதஜவ்வஸு ஃபீ ஸலாத்தி, எனது தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் நீட்டி தொழுன்னு நினைக்கிறாங்க, ஆனா குழந்தை சத்தம் போடுது, அழுகுது, தொழுகையை சுருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஏன் தொழுகையை சுருக்குறாங்க? கராஹியத்தை அனஷுக்கலா உம்மிஹி, நான் தொழுகையை நீட்டி விட்டால் எனதுடைய தொழுகை அந்த தாய்க்கு சிரமத்தை ஏற்படுத்தி விடுமோ, தாய் ஐயோ குழந்தை அழுகுதே குழந்தை அழுகுதே என்று பதட்டப்படுவாள். அதற்காக நான் தொழுகையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். எப்படி மார்க்கம் பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம் கூட நம்ம நீட்டி செய்யணும்னு நினைச்சா, ஒரு குழந்தைக்காக வேண்டி, ஒரு தாய் மனசு பாடுபடுங்கிறதுக்காக வேண்டி நம்ம சுருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. பின்னாடி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தொழுகை நீட்டி தொழுவாங்களா? ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, முஆத் உங்களை கண்டிக்கிறாங்க, யா முஆத், நீ ஃபத்தானாக குழப்பவாதி ஆக போறியா? நீ தொலை வச்சா உனக்கு பின்னாடி பலகீனமானவர்கள் நிற்பார்கள், வயோதிகர் நிற்பார்கள், பெண்கள் நிற்பார்கள். அவங்களால எப்படி நீட்டி தொழுக முடியும்? தனியா எவ்வளவு வேணா நீட்டி தொழுகு. ஜமாத்தோட நிற்கும் போது இப்படி நீ தொழக்கூடாது, சுருக்கி சின்ன சின்ன சூறாக்களை ஓதி நீ பின்னால் உள்ளவர்களை கவனத்தில் வச்சுதான் தொழுகணும். இப்படி தொழுகையில கூட இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்கத்தில் கூட மனிதநேயத்தை பார்க்கக்கூடிய மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் வர்றாங்க, எதுக்கு? மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு 10-15 நாள் இருக்கிறாங்க, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் யாருமே வாயை திறக்கல, நாங்க வீட்டுக்கு போறோம்னு. அவங்க அமைதியா தான் இருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 628வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்களா விளங்குறாங்க, என்ன நபி தோழரை பாக்குறாங்க. எல்லா பேரும் வாலிபர்களா இருக்கிறாங்க, புதுசா கல்யாணம் முடிச்சவங்களா இருக்கிறாங்க. வந்து 10-15 நாளுக்கு மேல ஆச்சு. இப்ப இவங்களுக்கு என்ன தேவைப்படும்? மனைவி தேவைப்படும். சஹாபாக்கள் சொல்றாங்க, பலம்மா ரா சௌகனா இல்ல அருளீனா, எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் தேடுகிறோம் என்பதை நபி அவர்கள் எங்களிடத்தில் கண்டுகொண்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், போங்க உங்க மனைவிமார்கிட்ட திரும்பி போங்க, ஃபகூனு ஃபீஹிம், அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க, அல்லிமுஹும், நீங்க படிச்சது அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, போதும் நீங்கள் படித்தது, குடும்பத்துடன் சேர்ந்து சந்தோஷமாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சிருக்காங்க. மார்க்கம்ங்கிற பேரால கசக்கி புளியல அனுப்பி, இப்படி இஸ்லாம் நமக்கு மனித நேயத்தை சொல்கிறது. இந்த மனித நேயத்தை மக்களிடத்தில் சொல்வதற்காகத்தான், மக்களிடத்தில் வளர்ப்பதற்காகத்தான். பொதுவாக இன்றைக்கு முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள், மனிதநேயம் மற்றவர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தை திட்டமிட்டு சில மீடியாக்கள், சில செய்தித்தாள்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த அவதூறு பிரச்சாரத்தை தவிடு போடி ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தௌஹீது கொள்கையை சொல்வதோடு மனிதநேயமிக்க, மனிதநேயத்தை பறைசாற்றக்கூடிய பல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று இரத்த தானம். இரத்த தானத்தை தமிழகத்தின் பல பகுதிகளில் தௌஹீத் சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள்? முஸ்லிம்களாகிய நாங்கள் இரத்தத்தை எடுப்பவர்கள் இல்லை, இரத்தத்தை கொடுப்பவர்கள் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். தமிழகத்திலே கடந்த வருடத்திலே ஒரு சர்வே எடுக்கிறாங்க, யார் அதிகமாக இரத்த தானம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு சர்வே எடுக்கிறார்கள். அப்போது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் இரத்த தானம் செய்ததிலே முதலிடத்தை பெற்று மனிதநேயம் மிக்க மார்க்கமாக இஸ்லாம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உலகத்துக்கு ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறது. இப்படி இரத்த தான நிகழ்ச்சிகள் வசதி வாய்ப்பு இல்லாமல் கேட்பாரற்று விடப்பட்ட அனாதைகள், முதியோர்களுக்காக முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள்,
பள்ளி படிப்பை துவங்கும் போது ஏழை எளிய குழந்தைகளுக்கு இலவசமான நோட்டு புத்தகங்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அந்த நோயாளியை உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று அவருடைய உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக ஆம்புலன்ஸை அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள். இதோ இந்த நிகழ்ச்சி கூட எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு ஜனாதாவை அந்த உடம்பு அழுகி போயிடாம கெட்டு போயிடாம குளிர்சாதன பெட்டியில் வைத்து பராமரிப்பதற்காக, ஒரு மனிதநேயமிக்க காரியத்தை செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அரும்பெரும் மனிதநேயமிக்க காரியங்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இந்த காரியங்களில் உங்களுடைய பங்களிப்பும் அவசியம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நல்ல காரியங்களில், இறையச்சமிக்க காரியங்களில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த தௌஹீத் பிரச்சாரத்திலே, ஏகத்துவ கொள்கையிலே, மனிதநேயத்தை மக்களிடத்தில் பரப்புகின்ற விஷயத்திலே அல்லாஹ் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும். நாம் அனைவரும் மனிதநேயத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து, முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் மனிதநேயத்துக்கு பெயர் போனவர்கள் என்ற பெயரை எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தை உலக மக்கள் அனைவரிடத்திலும் ஏற்படுத்தி இந்த உலகத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும். அல்லாஹ்